சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வந்து ரொம்பவே யோசனையா உட்காந்துருக்காங்க. தமிழுக்கு வந்து திங்கக்கிழமை பரீட்சை அப்படின்னு சொல்லிட்டு காலேஜில் சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு தமிழ் வந்து நம்ம எப்படி படிக்க போகிறோம், திங்கக்கிழமை பரீட்சைன்னு சொல்கிறாங்க, இவ்வளோலாம் நம்ம சரியாக படிக்கலையே அப்படின்னு தமிழ் ரொம்ப யோசனையாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வேலைக்கு வேற போகிறோம், படிக்கிறதுக்கான நேரமே இல்லையே, திங்கக்கிழமை பரீட்சை அப்படின்னா நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்னு தமிழ் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவங்க காலேஜில் இருந்து கிளம்பும்போது அந்த காலேஜ் மேம் வந்து தமிழை கூப்பிடுறாங்க. என்ன தமிழ்ச்செல்வி, பரீட்சைக்கு தயாராகிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மேம், இனிமே தான் நான் வந்து பரீட்சைக்கு தயாராகணும் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. என்ன இப்படி சொல்கிற? இப்போ இந்த பரீட்சை எவ்வளோ முக்கியம்னு உனக்கு தெரியும்ல. காலேஜில் நல்ல மார்க் எடுத்தா அவங்க படிப்பு செலவு எல்லாத்தையுமே அமைச்சர் ராஜாங்க ஏற்றுக்கிறேன்னு சொன்னார்ல. நீ இந்த பரீட்சை நல்லா எழுதிட்ட அப்படின்னா உனக்கு அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும்ல தமிழ்ச்செல்வி அப்படின்னு அந்த மேம் சொல்லவும், அப்போதான் தமிழுக்கு ஞாபகம் வருது. ஆமால, அன்னைக்கு மாமா சொன்னார்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அப்போதான் யோசிக்கிறாங்க. சரி தமிழ்ச்செல்வி, நீ எதுலையும் கவனத்தை சிதற விடாம நல்லா படி, நீ ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு, படிப்பில் மட்டும் உன் கவனத்தை செலுத்து அப்படின்னு அந்த காலேஜ் மேமும் சொல்கிறாங்க. சரிங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து வேலைக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே போயிட்டு வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. எப்போவுமே தமிழ் வீட்டுக்கு வந்ததுமே கொஞ்ச நேரம் படிச்சுட்டு அப்புறம் தூங்கிடுவாங்க. ஆனால் தமிழ் வந்துட்டு அன்னைக்கு பரீட்சை அப்படின்றதுனால நம்ம ஒரு 2 நாளாவது ஃபுல்லாக தொடர்ச்சியாக படித்தா மட்டும்தான் நம்ம நல்லா பரீட்சை எழுத முடியும் அப்படின்னு தமிழ் யோசிக்கிறாங்க. சரி, நம்ம இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படிச்சிருவோம் அப்படின்னு தமிழ் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா சேது வர்றாரு. என்ன இவ இன்னும் நடமாடிக்கிட்டு இருக்கா, இவ இன்னும் தூங்கலையா அப்படின்னு சேது நினைக்கிறாரு. என்ன இன்னும் நீ தூங்கலையா அப்படின்னு சேது கேட்குறாரு. இல்லைங்க, எனக்கு திங்கக்கிழமை பரீட்சை வருது, அதனால நான் படிக்கணும் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. சரி என்னமோ போ, நான் தூங்குறேன் அப்படின்னு சேது வந்து வெளியே படுத்திருக்கும் போது தமிழ் உள்ள படிச்சுட்டு இருக்காங்க. சேது வந்து தமிழை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. இவன் வயிற்றுல வேற பிள்ளைய வச்சுக்கிட்டு இவ்வளோ நேரம் முழிச்சிருந்தா குழந்தைக்கும் இவளுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல அப்படின்னு சேது வந்து மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா மலர் வர்றாங்க. என்ன தமிழே, நீ இவ்வளோ நேரம் முழிச்சிருக்க, தூங்கலையா? வேலைக்கு வேற போற, சீக்கிரம் தூங்க வேண்டியதானே அப்படின்னு மலர் கேட்கவும், அக்கா இல்லைக்கா, எனக்கு கொஞ்சம் படிக்கிற வேலை இருக்கு, திங்கக்கிழமை பரீட்சைன்னு சொல்லிட்டாங்க, என்னால் நைட்டு சீக்கிரம் வந்து படிக்க முடியல, அது போக காலையில் சீக்கிரமாக வேலைக்கு கிளம்பி போக வேண்டியது இருக்கு, படிக்கிறதுக்கான நேரமே இல்லைக்கா, அதனால தான் நான் இப்போ உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. சரி தமிழே, நீ இந்த டீயை குடி, நீ படிச்சுக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன், இந்தா டீ குடி அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு வந்து மலர் வந்து டீ போட்டு கொடுக்குறாங்க. சரிங்கக்கா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி தமிழே, நீ ஏதாவது வேணும்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி நான் கொண்டு வந்து தந்துடுறேன் அப்படின்னு மலர் சொல்லவும், சரிங்கக்கா நீங்கள் போங்க, நீங்கள் போய் தூங்குங்க அப்படின்னு தமிழ் சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு மலர் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இதை வந்து இந்த ஈஸ்வரி, சாவித்திரி, அப்புறம் சித்ரா, தாமரை நானும் சேர்ந்து பார்த்துருதுங்க. என்ன இவ இந்த நேரத்தில் அவளுக்கு பண்டுலியம் பண்ணிக்கிட்டு இருக்கா, காஃபி போட்டு கொடுத்துக்கிட்டு, என்ன விஷயம்னு தெரியலையே, குட்டச்சி சீக்கிரமா தூங்கிடுவா, இன்னைக்கு நம்ம முழிச்சுட்டுக்கா, என்ன விஷயம்னு தெரியலையே, இவ்வளோ நேரம் படிச்சுக்கிட்டு இருக்கா அம்மணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவித்திரி ஈஸ்வரியும் பேசிக்கிட்டு இருக்குங்க. அப்புறம் பார்த்தா மலர் போகும்போதே, அடே நில்லடி, என்னடி இப்போ போய் அவளுக்கு காஃபி கொடுத்துக்கிட்டு இருக்க, என்ன அவன்னு தூங்காமல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு எல்லாம் வழிமுறைச்சு கேட்குதுங்க மலர்கிட்ட. அது ஒன்றும் இல்லை, தமிழுக்கு திங்கக்கிழமை பரீட்சையா, அதனால 2 நாள் நல்லா படிக்கணும்ல, வேலைக்கு வேற போகிறதுனால அவளால் சரியாக படிக்க முடியலையா, அதனால தான் இப்போது நைட்டும் பகலும் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு மலர் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஓஹோ, இவ டாக்டருக்கு பரீட்சை வேற எழுத போகிறாளா, இவளை எப்படி பரீட்சை எழுதுறான்னு நம்மளும் பார்த்துருவோம் அப்படின்னு இந்த சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கு. உடனே ஈஸ்வரி சொல்லுது, மதனி நானே கொட்டகையில் இருக்கேன், என்னால் எதுவுமே பண்ண முடியாது, நீங்கள் பார்த்து அவளுக்கு செய்ய வேண்டியதை கரெக்டாக செஞ்சுருங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்லுது. அதை விடுங்க மதனி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இந்த சாவித்திரியும் சொல்லிக்கிட்டு இருக்கு. தமிழ் வந்து வேலைக்கும் போயிட்டு காலேஜுக்கும் போயிட்டு வந்துட்டு, சரி நம்ம கொஞ்சம் குளிச்சுட்டு சீக்கிரமாக படிக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் குளிக்க போயிருக்காங்க. இதை பார்த்துட்டு இந்த சாவித்திரி வந்து இவ எப்படி படிக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் தமிழோட புக்கெல்லாம் எடுத்து வெளியே வீசி தீயை வச்சு கொளுத்திடுது இந்த சாவித்திரி. இதை வந்து
கொளுத்திட்டு அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கு. இதை வந்து தமிழ் பார்த்துடுறாங்க. ஐயோ என் புக்கெல்லாம் இப்படி இதாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வேகமாக அங்கே புக்கை கையால் வந்துட்டு தட்டி புக்கை எடுக்கிறாங்க. பாதி புக்கு அதில் கருகிருச்சு. என்னடி நீ டாக்டருக்கு படிக்கிறேன்னு திமிரில் என்னென்ன பேசிக்கிட்டு இருந்த, இனிமே நீ எப்படி டாக்டருக்கு படிக்கிறேன்னு நானும் பார்க்குறேடி, போடி உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னு இந்த சாவித்திரி சொல்லுது. இதை வந்து ஈஸ்வரி பார்த்துட்டு, இந்த சாவித்திரி நல்ல விஷயம் பண்ணியிருக்கு இன்னைக்கு தான், இப்போ எப்படி இவ படிக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த ஈஸ்வரி ஒரு பக்கம். அப்புறம் பார்த்தா உடனே தமிழ் வந்து சத்தம் போடுறாங்க, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, படிக்கிற புத்தகத்தை எப்படி எரிக்கிறீங்கன்னு உங்களுக்காவது மனசாட்சி இல்லை அப்படின்னு தமிழ் ஒரு பக்கம் கத்துறாங்க. சரிதான் போடி உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னு இந்த சாவித்திரி அங்கேருந்து கிளம்பி போயிடுது. அப்புறம் தமிழ் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அந்த எரிஞ்ச புக்கை கையில் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அப்புறம் மலர் வருது. மலர் வந்து, என்ன தமிழ் என்னாச்சு, உன் புக்கெல்லாம் இப்படி எரிஞ்சு போயிருக்கு அப்படின்னு கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை மலக்கா, இந்த மாதிரி இந்த சாவித்திரி சித்தி வந்து இந்த புத்தகத்தெல்லாம் எரிச்சிட்டாங்கக்கா அப்படின்னு சொல்லும்போது, என்ன தமிழ் சொல்கிற? ஆமாக்கா, அவங்க நான் படிக்கிறது பிடிக்காம அந்த புத்தகத்தெல்லாம் வாங்கி எரிச்சிட்டாங்கக்கா, நான் குளிக்க போன நேரம் பார்த்து இதை பண்ணிட்டாங்கக்கா அப்படின்னு தமிழ் நடந்ததெல்லாம் சொல்லும்போது, இது கேட்டுட்டு மலர் சொல்கிறாங்க, சரி விடு தமிழே, வேறு புத்தகம் வாங்கிக்கலாம் காலையில் அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. அக்கா வேறு புத்தகம் வாங்க என்கிட்ட காசு இல்லைக்கா அப்படின்னு தமிழ் சொல்லவும், நானா காசு தரேன் தமிழ் அப்படின்னு மலர் சொல்லவும், அதெல்லாம் வேணாக்கா, நான் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு இங்கே தமிழ் வந்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சேது வர்றாரு. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி எரியிற வாசனை வருது அப்படின்னு சேது கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை மாமா, இந்த மாதிரி தமிழ்ச்செல்வி படிக்க வச்சிருந்த புத்தகத்தெல்லாம் சாவித்திரிய சித்தி வந்து எரிச்சிட்டாங்க, இவ எப்படி படிக்கலாம், பரீட்சைக்கு படிக்கலாம், இவ எப்படி பரீட்சை எழுதுறான்னு நானும் பார்க்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தமிழோட புத்தகத்தெல்லாம் எரிச்சிட்டாங்க மாமா அப்படின்னு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சேதுக்கிட்ட சொல்லவும் சேதுவுக்கு கோவம் வந்துடுது. சேது எதுவுமே சொல்லாமல் அப்படியே போய் படுத்துடுறாரு. தமிழ் வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் உட்காந்துருக்காங்க. அப்புறம் சேதுவுக்கு தூக்கம் வரல. தமிழை நினச்சி பார்த்துட்டு சேதுவும் ரொம்பவே கஷ்டமாக இருக்காரு. அப்புறம் பார்த்தா சேது வந்து மறுநாள் வந்துட்டு தமிழுக்காக சீக்கிரமே எந்திரிச்சு போய் புக்கு வாங்கிட்டு வந்து தமிழ்கிட்ட கொடுக்குறாங்க. இந்தா இதுதானே உன் புக்கு அப்படின்னு கொடுக்குறாரு. எப்படி இதை எப்படி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னு கேட்கவும், நீ படிக்கிறத கடையில் சொல்லி கேட்டேன், அவங்க தான் அந்த புக்கெல்லாம் கொடுத்தாங்க, அதுவும் அவங்க படித்த புத்தகம் தான் இதெல்லாம், அதனால நீ இதை வச்சு நீ படிச்சுக்க அப்படின்னு சேது கொடுக்கவும், எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. ரொம்ப சீன் போடாத, அது எங்கள் அத்தை தானே அந்த புக்கை எரிச்சாங்க, அவங்களுக்காக நான் கொடுத்ததான் நினச்சிக்க, அவங்களுக்கு இருக்கு இன்னைக்கு, இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிற வழியை பாரு அப்படின்னு சேது வந்து தமிழுக்காக புக்கு வாங்கி கொடுக்குறாரு. தமிழ் வந்துட்டு சேதுவை நடிச்சு மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இதை வந்து இந்த சாவித்திரி பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த சேது பையன் சும்மா இருக்காம புக்கு வாங்கி கொடுக்குறான் பாத்தியா அப்படின்னு இந்த சாவித்திரி வந்து வயிறறிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா இந்த சேது வந்துட்டு சாவித்திரி கிட்ட வந்து சத்தம் போடுறாரு, உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா ஒரு படிக்கிற பொண்ணோட புக்கை வாங்கி எரிப்பீங்க, இதுதான் உங்களுக்கு கடைசி, இனிமே இந்த மாதிரி ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க நான் அப்பா கிட்ட போய் சொல்லிடுவேன், நீங்களும் அப்புறம் கொட்டகையில தான் வந்து உட்காரணும் அப்படின்னு சேது வந்து அந்த சாவித்திரி சத்தம் போடுறாரு. சாவித்திரி வந்து அப்படியே வயிறறிஞ்சு நிற்கிது. இன்னொரு பக்கம் அந்த ஈஸ்வரி இதையும் பார்த்துட்டு சந்தோஷப்படுது. இந்த சாவித்திரி அப்பப்போ அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.